அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு 12 காயின் வந்திருக்கு இன்றைக்கி. அங்கே இருக்கிறதே அவ்வளோதான் ஸ்டாக்கு. ஒரு 20 காயின் கேட்டேன். இருப்பே 12 தான் சார் அப்படின்னாரு. 12ஐயும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு. கொஞ்சம் ரேர் கலெக்ஷனாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. யூஎன்சி காயின் கோல்டன் ஜூப்ளி. கீழே ஒரு பீடம், அதுக்கு மேலே துப்பாக்கி மேலே ஹெல்மெட். இது ஒரு நினைவு ஸ்தூபி. இது ஒரு பொன்விழா ஆண்டை முன்னிட்டு இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. வேணுங்காங்க வாங்கிக்கோங்க. மொத்தமே 12 காயின் தான் இருக்குது. வேணுங்காங்க வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வேறு என்ன சொல்ல? லைஃப்பில் எச்சரிக்கையாக இருங்க. வாழ்க்கையில் இந்த உங்கள் வாழ்க்கையின் சொத்து என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேகரிக்கக்கூடிய சொத்து என்ன தெரியுமா? காசோ பணமோ, வைடூரிய நகைகளோ, வீடோ, காரு, பைக்கு, வாகனங்களோ, நிலப்புலன்களோ, எஸ்டேட்டு, தோப்புத்துறவுகளோ எதுவுமே கிடையாது. உங்களது மனைவி மக்கள் கூட கிடையாது. நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து அவங்களும் உங்கள் சொத்து கிடையாது. அவங்கவுங்க சிறகை விரித்து பறந்து போயிடுவாங்க. நீங்கள் விட தனித்து தான் நிற்பீங்க. உறவுகள் எல்லாருமே உங்களது மரணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பார்கள். உறவுகள் எல்லோரும் இது எப்போ சோழி முடிவான், நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நம்மளை விட கொஞ்சம் நல்லா வாழ்கிறானே, நம்மளோட கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணிருக்கானே, நம்மளை விட அவன் மனைவிக்கு கொஞ்சம் நகை நட்டு எடுத்திருக்கானே, நம்மளை விட அவன் கொஞ்சம் யங்காக இருக்கானே, நம்மளை விட ஒரு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கானே, அவன் போய் சேரணுமா. அவனை விட எந்த விதத்திலும் நீங்கள் உயர்வாக இருந்துடவே கூடாது. ஏன்னா அவனுக்கு மிஞ்சக்கூடாது. நீங்கள் சொத்து, சுகம், பொண்ணு, பொருள் எதுலேயுமே நீங்கள் அவனை மிஞ்சக்கூடாது. அவன் கண் உறுத்தும் இவனை எப்படி சோழி முடிக்கலாம்னு சொல்லி. அவன் ஆசைப்படுறதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு அவன்கிட்ட போய் உதவிக்கு நிற்கணும். அவன் உனக்கு ஆறுதல் சொல்லணும். மச்சான், மாப்பிள்ளை, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, ஒரு 10,000 எனக்கு வேணும், நான் கஷ்டப்படுதேன், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு உடல்லாம் சரியில்லை அப்படின்னா, அப்படியாப்பா, அதாவது இப்போ உடல்ல ஒன்றும் சரியில்லையா, இந்த மாதிரி ஒரு மாத்திரை இருக்குது, நீ வாங்கி சாப்பிடுப்பா, ஆமாம், டெய்லி கீரை சாப்பிடு, வாக்கிங் போ, இப்படி அவன் ஆலோசனை சொல்லணும். அவன் ஆலோசனை சொல்லி நீங்கள் கேட்கணும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் தான் அவனுக்கு நீங்கள் பிடிக்கும். நீங்கள் அவனுக்கு ஆலோசனை சொல்கிற மாதிரி இருந்தால் அவனுக்கு உங்களை பிடிக்காது. அப்போ உங்களது மரணத்தை அவன் எதிர்நோக்குவான். இவன் இருக்கக்கூடாது, இவன் போய் சேர்ந்துடணும்னு சொல்லி. ஐயோ உனக்கா அந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அவன் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நமக்கு அப்படி பழக்கம் இல்லையா? நம்ம அவன் வயிறு எறித அளவுக்கு தான் நம்ம வாழ்கிறது. யாருமே நம்ம மேலே அனுதாபப்பட்டால் நமக்கு பிடிக்காது. போட்டி போடணும், பொறாமப்படணும். என் வாழ்க்கையை பற்றி நீ போடு. அந்தளவுக்கு என்னையை வாழ வச்சுருக்கான். அதை பார்த்து போராமப்படக்கூடிய சூழ்நிலை ஒன்றே வச்சுருக்கான். சொல்ல வந்ததை சொல்லியிருந்தேன். எது மிகப்பெரிய சொத்து தெரியுமா? உங்களது உடல் ஆரோக்கியம்தான். கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, சம்பாத்தியம் பண்ணுறீங்க. இதை நீங்கள் உங்களுக்கு பிறகு உங்களது சந்ததிகள் அதை அனுபவிக்கட்டும். எனக்கு பிறகு என் சந்ததிகளும் இதை அனுபவிக்கக்கூடாது. நானே எல்லாத்தையும் அனுபவித்து சோலையை முடிச்சுட்டு போயிடுவேன், அவன் சம்பாத்தியம் பண்ணி அவன் அனுபவிச்சு விடட்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துன்னா மாற்றிடுங்க. உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் அனுபவிங்க. அதுக்காண்டி நீங்கள் அதாவது வாயை கட்டி வயத்தை கட்டி பட்னியாக கிடந்து உங்கள் மனைவிக்கு, உங்கள் மகனுக்கு, மகளுக்கெல்லாம் சொத்து சேர்க்குற அவசியம் இல்லை. அதை அவங்க உழைச்சவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. நீங்கள் அதுக்காண்டி ஊதாரித்தனமாக செலவழிக்காமல் உங்களுக்கு போக மிச்சத்தை நீங்கள், அதாவது ஆற்றுல போட்டெல்லாம் அளந்து விடன்ருக்கான், நீங்கள் தானம் பண்ண வேண்டாம். சும்மா இருந்தால் போதும், இருக்கிறத அவங்க சாப்பிட்டு போகிறாங்க. உடம்பை மட்டும் நீங்கள் பத்திரம் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டாலே உங்களது மனைவிக்கும் உங்களது வாரிசுகளுக்கும் நீங்கள் சிறந்த ஒரு சொத்தை சேர்த்து வைத்ததற்கு அர்த்தம். நீங்கள் எவ்வளவு சேர்த்து வச்சுருந்தாலும் 60 வயசுக்கு மேலே நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும். 1000ல் ஒருத்தவங்க, லட்சத்தில் ஒருத்தவங்க 70 வயசுக்கு பிறகு போவாங்க. கோழியில் ஒருத்தவங்க 80 வயசுக்கு பிறகு ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. அது வரைக்கும் நோய் நொடியே வராது. எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் வாழ்க்கை. மனசை கொஞ்சம் லேசாக வச்சுக்கோங்க. மயில் இறகு போல்
மயிலிறகு போல் லேசாக வச்சுக்கோங்க. உடம்பை பராமரிச்சுக்கோங்க. யாருக்கு எப்படி வாழ்ந்துட்டு போகிறாங்க, நீங்கள் ஒரு செம்மையான வழியில் வாழுங்க. பிறருக்கு நீங்கள் தான தர்மம் செய்யாதீங்க. நீங்கள் சும்மா இருந்தாலே அது தான தர்மம்லாம் செஞ்சது மாதிரி. நான் எப்பவும் சொல்கிறேன், நீ யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம். நீ சும்மா செவனேன்னு சும்மா இரு போதும். ஏன்னா நீ உதவி செய்கிறமுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தான் செய்கிற, யாரையும் கெடுக்கத்தான் செய்கிற, யாருக்கும் நீ நல்லது செய்கிறதே கிடையாது. லட்சத்தில் ஒருத்தன் கோடியில் ஒருத்தன் தான் அது நல்லா செய்யக்கூடிய எண்ணத்தில் இருக்கான். அதில் நீ யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தாலே போதும். அதுவே பிறருக்கு நீ செய்யக்கூடிய பேர் உதவி. என்ன யார் எதுவும் நினைக்காதீங்க, மனசில் நினைக்கிறத சொல்கிறேன். யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடிய சமயம் இறைவன் உங்களை காப்பாற்றுவான். எதுவும் நண்பர்கள் வந்து காப்பாற்றுவாங்க, உறவினர்கள் வந்து காப்பாற்றுவாங்க. இல்லைன்னா அவனுக்கு வேணும், அவன் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கைகள் விட்டு போயிடுவாங்க, உங்களை தெருவில் விட்டு போயிடுவாங்க, நீங்கள் அனாதையாக விட்டு போயிடுவாங்க. அதில் 4 மக்கள் மனுஷரை சேகரிங்க, நாணயங்களை சேகரிங்க, பணத்தாள்களை சேகரிங்க, தபால் துறையில் சேகரிங்க. ஏதேனும் ஒரு கலை, த ஆர்ட்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையே ஒரு கலை. ஏதேனும் ஒரு கலையை கையில் வச்சுட்டு உங்களது மனசை நிம்மதியாக கொண்டு வாங்க. நேற்று இன்றைக்கும் பதிவு போடலை, இன்றைக்கி தான் ஒரு மருத்துவமனைக்கு தான் போயிட்டு வந்தேன். காலையிலே ஒரு 3000 ஆச்சு. அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு கொடுக்கணும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. நான் உங்களுக்கு சொல்லணும்னு தான் இன்றைக்கி நினச்சேன். எல்லாருமே எச்சரிக்கையாக இருங்க. உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கோங்க. தேவையற்ற தீய பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கோங்க. மனைவி மக்களை நேசிங்க. மனைவியை உயிருக்கு உயிராக நேசிங்க. தாய்க்கு பிறகு தாரந்தான். ஏன்னால் தாயால் செய்ய முடியாத ஒரு சில உதவிகளோட வயசான பிறகு தாரந்தான் செய்ய முடியும். வேறு யாராலையும் செய்ய முடியாது. இந்த உலகத்திலேயே யாராலையும் செய்ய முடியாது. ஆனால் அந்த தாரத்துக்கும் உயர்வாக செவிலித்தாய்கள்னு ஒன்று உண்டு. அதான் அவங்களுக்கு பேர் செவிலித்தாய்கள். அவங்களும் செய்வாங்க. அவங்க சம்பளத்துக்கு செய்வாங்க, சேவையாக செய்வாங்க. அது ஒரு சில பேர் இறைவன் பிறப்பது, இறைவனுடைய படைப்பது. அதனால் மனைவி மக்களெல்லாம் நேசித்து, நண்பர்களை நேசித்து, நாணயத்தை நாணயமாக நேசித்து வாழ்ந்து வாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது வேணுங்கிறவங்க என்னை தொடர்புக்கு வாங்க. நான் ஏற்கனவே பதிவு போட்டது தான். இது இப்போ வந்தது, இன்னொரு பார்சல் தான் வந்து இருக்குது. இது உள்ள என்ன இருக்குங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். எனக்கே தெரியாது எது புக் பண்ணேன், எது வருது, எவ்வளோ அமௌண்ட்டு, அதான் எனக்கே தெரியாது. நான் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு என்ன விலைக்கு வாங்கணும், என்ன விலைக்கு புக் பண்ணணும், எவ்வளோ கொடுக்கணும்னு அப்புறம் தான் அதை தீர விசாரித்து சிந்திக்கணும். தனிமையில் உட்காந்து அதை பார்ப்பேன் அமைதியாக. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாணயங்கள் பேசுகின்றன.